ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வழங்கக்கூடிய ஆன்லைன்ல மட்டுமே வழங்கக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, ஆஃப்லைன்ல மட்டுமே வழங்கக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு கோவிட்க்கு அப்புறமா இப்பதான் தரிசனம் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடைமுறைகள் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ ஒரு மாதிரி நடைமுறை இருக்கு. அதே மாதிரி கோவிட் சமயத்துல ஆஃப்லைன்ல ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க, இப்ப கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு. அதனால புதுசா போறவங்களாகட்டும், ரொம்ப நாள் கழிச்சு போறவங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அத கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணா கண்டிப்பா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டுமே முன்பதிவு செய்யக்கூடிய டிக்கெட்டுகளும் ஆஃப்லைன் மூலமா பெறக்கூடிய டிக்கெட்டை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது ஆன்லைன்ல மட்டுமே வரக்கூடிய தரிசன டிக்கெட் தான் பார்க்க போறோம். இந்த டிக்கெட் எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் வந்து புக் பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்ன டிக்கெட் அப்படின்னு மட்டும் நான் சொல்லாம அந்தந்த டிக்கெட்டை வந்து புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பத்தியும் இதுல டீட்டெயிலா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் மூலமாவும் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனா கொரோனாவுக்கு அப்புறமா ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து இஷ்யூ பண்றாங்க. இது உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி வச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆகும். ஸோ ஒன் டேலே வந்து அந்த டிக்கெட் ஃபுல்லாவே புக் ஆயிடும். அன்னைக்கு மட்டும்தான் நீங்க புக் பண்ணிக்க முடியும். இந்த 500 ரூபாய் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இந்த தரிசன டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். இதுவும் 300 ரூபாய் தரிசனம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்லைன்ல எங்கேயுமே போய் நீங்க வாங்க முடியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட். அடுத்ததா இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட். இதுல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ஜித பிரம்மோற்சவம் அப்படின்ற ஒரு 4 சேவா வந்து இருக்கும். இந்த சேவாக்கள்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூலவர் தரிசனமும் வந்து பார்க்கலாம். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த சேவா டிக்கெட் புக் பண்றதுக்கு மொத்தமா 5 ஐடி ப்ரூஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு. இந்த 5 ப்ரூஃப்ல உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ நீங்க யூஸ் பண்ணி தாராளமா புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டுமே ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதிக்கு மேல ஓப்பனிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். அந்த டைம்ல நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேக்சிமம் புக் பண்ணணும். 1000 ரூபாய் டிக்கெட் வரும், அதாவது ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வரும். மீதி இருக்கக்கூடிய 3 சேவாக்கள்ல ஒருத்தவங்களுக்கு கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேவா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சேவா முடிச்சுட்டு நம்ம மூலவர் தரிசனம் பாக்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சுபதம் என்ட்ரி வழியா உங்களுக்கு சாமி தரிசனம் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்கெட். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் பாத்தீங்கன்னா விஐபி டொனேஷன் டிக்கெட், அதாவது விஐபி பிரேக் தர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன் பண்றது மூலமா இந்த தரிசன டிக்கெட் நம்ம வாங்கலாம். டொனேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் போற மாதிரி இருந்ததுன்னா நம்ம 10,000 ரூபாய் வந்து டொனேஷன் பண்ணணும் அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த தரிசன டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் நம்ம தனியா பே பண்ணி தரிசனம் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாளைக்கோ நாளன்னைக்கு நீங்க தரிசனம் போறோம்னா கூட தாராளமா புக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர் 3 பேர் போறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டொனேஷன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து விஐபி பிரேக் தர்ஷன் அப்படின்றனால உங்களுக்கு ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் சாமி பார்க்கணும், கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஐபி டொனேஷன் டிக்கெட் மூலமா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்க ஆன்லைன்ல தான் வந்து டொனேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த டிக்கெட் மூலமாவும் நம்ம மூலவர தரிசனம் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்ததா இருக்குது பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷன டிக்கெட். இதை ஒரு 2-3 மாசம், ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஆஃப்லைன்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. டைரக்டா நம்ம திருமலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு டிக்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. நம்ம வாங்கிட்டு அங்க பிரதர்ஷனம் அடுத்த நாள் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க கூட்டம் வந்து அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆன்லைன்லயே வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு மேல இந்த டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் ஆகும்.
ஸோ அடுத்த மாதம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நவம்பர் மாசத்துக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் மாசம் 20ஆம் தேதிக்கு மேல இந்த டிக்கெட் வந்து ஓபன் ஆகும். அந்த டைம்ல நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். இந்த அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல உங்களுக்கு எங்கேயுமே டிக்கெட் வந்து தரமாட்டாங்க. ஸோ அதனால ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லா நாளுமே வந்து புக் ஆயிடும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு டிக்கெட்டா இருக்கு. ஆஃப்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு நீங்க உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் நீங்க புக் பண்ண முடியும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புக் பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மொபைல் நம்பர் வச்சு நீங்க லாகின் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற தரிசன டிக்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தீராத நோய்வாய்ப்பட்டவங்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட் 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். அவங்க கூட ஒருத்தங்க அட்டனா போறவங்களும் வந்து புக் பண்ணலாம். அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். ஸ்பௌஸா இருந்தா தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்ல பிளட் ரிலேஷனா இருக்காங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேல இருந்தா நம்ம புக் பண்ணிக்கலாம். கோவிட்க்கு அப்புறமா ஒரு டைம் மட்டும் ஆஃப்லைன்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிரமங்களை தவிர்க்கிறதுக்காக ஆன்லைன் முறையே கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிக்கெட்டும் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு மேல ஓபன் ஆகும். ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. இதுல சீனியர் சிட்டிசன் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அவங்களோட வயது சான்றுக்காக கண்டிப்பா ஆதார் வந்து அப்லோட் பண்ணணும். தரிசனம் போகும்போது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மாற்றுத்திறனாளியா இருக்கும் பட்சத்துல உங்களோட மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை நீங்க அப்லோட் வந்து பண்ணணும். தீராத நோய்வாய்ப்பட்ட ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை கொடுத்து கூட ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க தரிசனம் வந்து போகலாம். இந்த தரிசனம் ரொம்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தரிசனம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கிரௌடுலயும் போய் நிக்கணும் அப்படின்றது இல்ல. அதே மாதிரி ரொம்ப தூரம் நடக்கணும், ஸ்டெப்ஸ்ல போகணும், அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல. ஒரு 1 ஹவர்க்குள்ள நீங்க தரிசனம் பார்த்திடலாம். எல்லா நாட்களும் மத்தியானம் 3 மணிக்கு இதுக்கான ஸ்லாட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து தேவைப்படுறவங்க ஆன்லைன்ல ஓபன் ஆகும் போது மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. யாராவது தாரேன்னு சொன்னாலும் நீங்க வந்து நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டிக்கெட்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சேவா டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவரை ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் பார்க்கக்கூடியதுதான் இந்த தரிசன டிக்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைன்லயும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய சேவாக்களுக்கு நம்ம இன்னைக்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன்லயும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. நம்ம வீட்ல இருந்தே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா சுப்ரபாத சேவா, அர்ச்சனா, தோமாலா, அஷ்டதலபாத பத்மாராதனா இந்த 4 சேவாக்களையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மட்டும் அப்படின்றது கிடையாது, ஆஃப்லைன்ல இருக்கு. நம்ம தினமும் தரிசனத்துக்கு போக மாட்டோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க செலக்ட் ஆனா மட்டும்தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. அந்த சமயங்கள்ல நீங்க ஆன்லைன்ல முன்பதிவு வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ டிப்ல நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கான சேவா டிக்கெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சேவா டிக்கெட்கான டிக்கெட் காஸ்ட்டை நீங்க பே பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா டிடிடிஓ அந்த அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்ல கொடுக்கக்கூடியது தான். இது இல்லாமல் நிறைய டிக்கெட்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய டிக்கெட் என்னென்னு நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். 6வதா இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன் 2 மெத்தட்லையும் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம டைரக்டா போயிட்டு வாங்கக்கூடிய தரிசன டிக்கெட் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்வ தரிசனம், இலவச தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுக்கு இப்போதைக்கு நம்ம எங்கேயும் போய் டிக்கெட் வாங்க தேவையில்லை. இதை நான் ஏன் ஆஃப்லைன்ல போட்டிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா கமெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. இப்போதைக்கு இந்த சர்வ தரிசனம் வந்து நீங்க டைரக்டா போயிட்டு லைன்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வெயிட்டிங் ஹால்ல இருந்து உங்களை வந்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து டிக்கெட் வந்து தரிசனம் பாக்குறதுக்கு இல்ல, அதுல டைம் போட்டிருக்கோம். நீங்க லட்டு வாங்குறதுக்கு அதை வந்து காட்டி நீங்க லட்டு வந்து வாங்கிக்கலாம். இப்போ புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா வந்து நாங்க ஆஃப்லைன்ல திரும்பியும் இந்த சர்வதர்ஷன டோக்கன் வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு எந்த கவுண்டர்ஸ்ல உங்களுக்கான டிக்கெட் கொடுக்குறாங்களோ அங்க நம்ம போயிட்டு சர்வதர்ஷனத்துக்கான டோக்கன் வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்க்க போற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்குமே டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணல. அதனால நீங்க டைரக்டா போயிட்டு
தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே இதுக்கு தேவைப்படாது. டைரக்டா நீங்க போய் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதோட தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க 10 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பாக்குற மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ இருக்கு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பக்தர்களோட எண்ணிக்கை இருக்காங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கான சாமி தரிசனத்தோட நேரம் வந்து இருக்கும். ரெண்டாவதா இருக்கக்கூடியது கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. முழுக்க டைரக்டா போயிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். சோ இது வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு 12 மாதம் இல்லைன்னா 12 மாசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கணும். அதாவது 1 வயதுக்கு குறைவான குழந்தைகளா இருக்கணும். அவங்களோட பேரண்ட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சுபதம் என்ட்ரில நீங்க கொடுத்து ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த தரிசன டிக்கெட் முழுக்க ஆஃப்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவதா இருக்கக்கூடியது விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் டிக்கெட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எம்பி எம்எல்ஏ கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு அது மூலமா நம்ம பிரேக் தரிசனம் வந்து பார்க்கலாம். இந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா வரக்கூடிய நம்ம தரிசனமுமே நாள் போயிட்டு நீங்க ஜேஇஓ ஆபீஸ்ல 12 மணிக்கு முன்னாடி உங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஈவினிங்குள்ள மெசேஜ் அனுப்புவாங்க. எந்த இடத்துல போயிட்டு நீங்க டிக்கெட் வாங்கணும்னு சொல்றாங்களோ அங்க நீங்க 500 ரூபாய் பே பண்ணி இந்த தரிசன டிக்கெட் வந்து வாங்கிட்டு நீங்க தரிசனம் வந்து பார்க்க முடியும். ஸோ நாளே இதுக்கான தரிசன ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து முடிச்சாகணும். அடுத்த நாள் தான் சாமி வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃப்லைன்ல மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் வந்து வாங்க முடியும். நாலாவதா இருக்கக்கூடியது என்ஆர்ஐஎன் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்குமான தரிசன டிக்கெட். இது ரெண்டுமே நீங்க ஆஃப்லைன்ல தான் வந்து பெற முடியும். என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாரின்ல இருந்து இந்தியா வந்து 30 நாட்களுக்குள்ள உங்களோட விசா பாஸ்போர்ட் காப்பி வச்சு நீங்க ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் போயிட்டு வாங்கிக்கலாம். டிஃபென்ஸ் பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னவா ஒர்க் பண்றீங்களோ உங்களோட ஐடி கார்டு சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் கொடுத்து நீங்களும் சுபதம் என்ட்ரி வழியா இந்த தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே முழுக்க நீங்க ஆன்லைன்ல வாங்க முடியாது. ஆஃப்லைன்ல மட்டும்தான் வாங்க முடியும். அஞ்சாவதா இருக்கக்கூடிய ஆஃப்லைன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய தரிசன டிக்கெட்னா அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிளட் டொனேஷன் பண்றது மூலமா உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இது டிக்கெட் அப்படின்றது இல்ல, ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லெட்டரை நம்ம வாங்கிட்டு போயிட்டு சுபதம் என்ட்ரில காட்டுறது மூலமா நம்ம சாமி தரிசனம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் பிளட் டொனேஷன் பண்றதுக்கு ப்ரொசீஜர் அப்படி இருக்கு. ஸோ அதுக்கு தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியா இருக்கிறது எலக்ட்ரானிக் சேவா டிப். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஆதார் கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல நீங்க ஓட்டர் ஐடி வச்சு கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சிஆர்ஆ ஆபீஸ்ல இதுக்காக கவுண்டர்ஸ் இருக்கு. அதுல நீங்க காலையில போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேல உங்களுக்கு டிப் வந்து நடத்துவாங்க. அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து பே பண்ணி நீங்க வாங்கிட்டா அடுத்த நாள் அந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ தினமும் நடக்கக்கூடிய சேவா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுப்ரபாத சேவா தான். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தரிசனம் போற அன்னைக்கு ஆஃப்லைன் கவுண்டர்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கொடுக்கக்கூடிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டா இருக்கு. ஸோ இதனால நீங்க என்ன தரிசன டிக்கெட் உங்களுக்கு வேணுமோ அது எந்த மோட்ல கிடைக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஆன்லைன் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு மேல அதோட அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஓப்பனும் ஆகும். ஸோ அந்த சமயத்துல மட்டுமே தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு தெரியல, நான் வந்து புக் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க சர்வ தரிசனத்துல எப்ப வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா டவுட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இது எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.